அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி முக்கிய முடிவை அறிவிக்கப் போவதாக தெரிவிச்சிருப்பது அந்த கட்சியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவில் கட்சியின் முன்னோடிகளான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இடம்பெறவில்லைன்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்திருக்காரு. இதனால இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில அதனை மெய்ப்பிக்கும் வகையில் அதிமுக கூட்டங்கள்ல பங்கேற்காமல் புறக்கணித்தே வந்திருக்காரு. அது மட்டுமல்லாம முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோருக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் சீனியரான எனக்கு கிடைக்கவில்லைன்னு செங்கோட்டையன் குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில கோபி செட்டிப்பாளையம் வழியாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்துல பங்கேற்க செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லைன்னு கூறப்படுது. இதனால அந்த பேரணியில அவர் கலந்து கொள்ளல. இதையடுத்து கோபிசெட்டிப்பாளையத்துல உள்ள இல்லத்துல செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களை சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்காரு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இதனால செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்துல அதிகரிச்சு இருக்கு. மேலும் அதிமுகவிற்குள்ளும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு.